ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சண்டே மார்னிங். ஸோ காலையிலே கிளம்பிட்டேன் பாருங்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்காங்க பாலவாக்கம் பக்கத்தில். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நல்லா செம்மையாக டான்ஸு ஆட்டம் பாட்டம் எல்லாம் பஸ்ஸுலேயே ஆரம்பித்தாச்சு. வெறும் லேடிஸ் மட்டும்தான், ஹஸ்பண்ட் குழந்தைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு ஒரு நாளாவது ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த தடவை விமன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அதனால் அது செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. போய் சேர்ந்தாச்சு காலையிலேயே. சண்டே அப்படிங்கிறனால ரொம்ப டிராஃபிக் எல்லாம் இல்லை. அதுவும் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்களா, சுத்தமாக டைம் ஆனது தெரியல. டக்குன்னு ரீச் ஆன மாதிரி இருந்தது. ரிசார்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய ரிசார்ட் இல்லை, பட் சூப்பராக இருந்தது. ஸோ காலையில் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு முதலே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக போயிருந்தோம். போய் செம்ம ஆட்டம். எத்தனையோ வருஷம் கழித்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கியிருக்கோம் நாளாக. அதனால் நல்ல ஒரு 2-3 மணி நேரம் அதுக்குள்ளே தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் எடுத்து செம்மையாக கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் வயசெல்லாம் மறந்து சின்ன குழந்தைங்க மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லேயும் வந்திருந்தாங்களா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா கேம்ஸ் எல்லாம் நடந்தது. தம்ஷராத் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்துவுமே அப்படி தான். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் அது எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அது வேற என்னவோவாக மாறிடும். செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ கேம்ஸ் முடிச்சுட்டு சாப்பாடு நல்லா ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டனால செம்ம பசி. சூப்பராக இருந்தது. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இருந்தது. நல்லா ஒரு கட்டிட்டு திருப்பியும் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு கேக் கட்டிங்குமே கூட இருந்தது. பூமராங் எல்லாமே கூட பண்ணாங்க பாருங்கள். ஸோ அதெல்லாமே கூட இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் முடியறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. பக்கத்துலேயே தான் பாலவாக்கம் பீச்சு. ஸோ அங்கேயுமே கூட ஈவினிங் போய் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இனிமேல் வருஷத்தில் 1-2 தடவையாவது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு நான்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அன்னும் வந்ததுக்கப்புறமே கூட போகணும் அப்படின்ட்டு இருக்கேன், கேர்ள்ஸ் ட்ரிப்பு. ஸோ நீங்களுமே கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜாலியாக போச்சு. இப்படி தான் சண்டே. மண்டே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டயர்டு. முந்தின நாள் சமைச்சு வச்சதே எல்லாம் இருந்தது. சமையலும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல் ரெஸ்ட்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே திருப்ப விளாக் எடுக்கிறேன். மண்டே ஒன்றும் எடுக்கலை. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் சேனக்கிழங்கும் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும். கூடவே ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா தயிர் அதெல்லாம் இருக்குது, அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு. எப்பயும் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சேன்னா ரசம் வைக்கிறதில்ல, ரசம் வச்சா குழம்பு வைக்கிறதில்ல. ஏன்னா 2 பேர் தான் அப்படிங்கிறனால ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஸோ மண் சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். சூடாகிடுச்சு. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு காய் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய், தேங்காய், கொஞ்சமாக நிலக்கடலை. நான் அளவுகள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் காய் எல்லாமே சேர்த்து தான் வதக்கிற போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம் காய்களை. நான் வந்து புளியெல்லாம் இன்றைக்கி கரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கிள்ளி போட்டுற போகிறேன். உங்களுக்கு புளிப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் புளி கூட கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி சேர்த்ததும் காய் அந்த இதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு
வதக்கிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கல் உப்பு அளவே தெரியாது, இத்தனை வருஷம் ஆகி கூட. டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பத்தலை அப்படின்னா நார்மல் சால்ட் சேர்த்துக்கிறது. சில பேர் அதுவுமே கூட திட்டமாக போடுவாங்க, கல் உப்புமே கூட. மாவில் கல் உப்பு மிக்ஸ் பண்ணால் கூட எனக்கு பயமாக தான் இருக்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இப்போது காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அதே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. ஸோ இதுவுமே கூட சிம்மில் வச்சுட்டு கருகாமல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம். அது பாட்டு வேகட்டும். காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள். ஸோ இன்னும் தாளிப்பு ஐட்டத்தெல்லாம் தூக்கி மேலே வச்சிடறேன். எனக்கு இடம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. உடனே எடுத்து வச்சா தான் அடுத்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அது வேகிறதுக்குள்ளே வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணணும். அதனால் காலையிலே கழுவி வச்சுட்டேன். நல்லா இப்போது மேலே இருந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. துணி வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டெட்டு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அந்த ஃப்ரண்ட் ரூமில் இருக்க கட்டில் கடியில் தான் ஃபுல் டைம் இருக்கான். சிட்டிங்க நல்லா காற்றடிக்குது. பால்கனியில் வந்து படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா ரோடு தெரியும். கீழே எதுவும் வேறு ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் குலைச்சதுன்னா அந்த சத்தமுமே கேட்கும். எப்போயாவது வந்து அப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பான். ஸோ நல்ல சிம்மில் வச்சு விட்டுருந்தேன். காய் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வெண்டைக்காயுமே கூட கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ காய் வந்து வெந்துருச்சு. ஸோ ஒரு 6-7 நிமிஷம் இருக்கும். நல்லா சிம்லேயே வச்சுருந்தோம் இல்லையா. அதனால் இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு லிஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் அரைச்சேன் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டும் ப்ளஸ் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதை சின்ன பர்னரில் வச்சுட்டு இப்போது பெரிய பர்னரில் அந்த கடாயை மாற்றிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக குழம்புல டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து வெண்டைக்காய் ஃப்ரைக்கு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக ஜீரகம், தோலோடையே தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட். இதை வந்து ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இன்னும் எனக்கு ரொம்ப நாக்கு குளறுதுன்னு நினைக்கிறேன் பேசுகிறப்போ. ஜஸ்ட்டு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் வெறும் பூண்டு ஜீரகம் மட்டும் கூட சேர்த்து பல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கருக விடக்கூடாது வெண்டைக்காயை. ஜஸ்ட்டு க்ரீன் கலராக இருக்கப்பவே கொஞ்சம் கிறிஸ்பானதும் எடுத்துடணும். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கசப்பு டேஸ்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், குழம்புல கொஞ்சமாக புளியை அப்படியே சேர்த்துருக்கேன் இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி 2-3 ட்ரிப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பாருங்கள், வெண்டைக்காய் சேஞ்ச் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ ரொம்ப இது பண்ண வேண்டாம், மொறுன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு கிறிஸ்பாக இருந்தால் போதும். ஸோ எல்லா வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்புலாம் சேர்க்கல. ஆந்திரா ஸ்டைலில் முந்திரி பருப்புலாம் கூட போடுவாங்க. ஸோ இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயில் சேர்த்துடுறேன். ஸோ இதே எண்ணெயில் கடகடன்னு அப்பளமும் கொஞ்சம் வறுத்து எடுத்துடுறேன். மைக்ரோவேவ்லேயுமே கூட செய்வேன். இன்றைக்கி சரி எண்ணெய் சூடு பண்ணியிருக்கமே, அதனால் எண்ணெயில் வறுத்துடலான்னு. மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30-40 செகண்ட் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவேவில் அப்பளம் ரெடி ஆகிடும். ஆனால் எண்ணெய் போட்டு செய்கிற டேஸ்ட் இருக்காது. ஸோ இன்றைக்கி ஏற்கனவே எண்ணெய் சட்டி இருக்கே அப்படின்ட்டு இதில் வறுத்துட்ருக்கேன். இன்னொரு தடவை எப்போயாவது நான் மைக்ரோவேவில் அப்பளம் இது பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு. ஸோ இந்த சூடு எண்ணெயை ஒரு சம்படத்துக்கு மாற்றிட்டு அதில் இந்த வெண்டைக்காயை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேகலாம் விட வேண்டாம். ஸோ சூடு எண்ணெய் மாற்றிட்டு அதே கடாயில் வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு ஜீரகம் மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளுமே கூட சேர்த்துக்கணும். ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்லா
கலந்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. தேங்காய் சேர்க்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி கடாயில் கூட போட வேண்டாம், அப்படியே மேலே மிளகாத்தூள் தூவிட்டு அந்த பொடிச்ச இதை போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் அந்த பூண்டோட பச்சை வாசனை இருக்குமே அப்படின்ட்டு லைட்டாக போட்டு கிளறி இறக்கிடுவேன். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. சூப்பராக இருக்கும். குழம்புமே கூட நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். சாதம் வந்து நான் ஏற்கனவே வச்சுட்டேன். இன்றைக்கி பருப்பெல்லாம் வைக்காதனால வெறும் சாதம் மட்டும் அப்படியே வச்சாச்சு. இது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா மூடிட்டோம் அப்படின்னா சூடாகவே இருக்கும் இந்த குக்கரில். சூப்பராக வெண்டைக்காய் ஃப்ரை அண்ட் குழம்பு. இது கூட நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அவருக்கு போட்டுட்டு நானும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா டைனிங் ஹாலில் காற்று சூப்பராக அடிக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது, சாப்பிட்டாச்சு. டெட்டு காலையிலேருந்து சாப்பிடல, இப்போ தான் ஏஞ்சி வந்திருக்கான் அந்த கட்டில் கடியிலேருந்து. வாடா சாப்பிடான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் பாருங்கள். திருப்பியும் போய் அந்த கட்டிலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான். சிட்டு நேற்று ஃபுல்லுமே சாப்பிடல, ஏன்னா நடுவில் 2 நாள் முட்டை கொடுத்தேன்னா நேற்று முட்டை கொடுக்கல அப்படின்னு சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா சிவப்பு பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருந்தேன். அதுவும் நெய்யும் சூடு சாதத்தில் பிசைஞ்சு கொண்டு வந்து ஊட்டிகிட்ருக்கேன். ஊட்டி விட்டுட்டேன்னா சாப்பிட்ருவான். பாவமாக இருக்குது சாப்பிடல அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருக்கான் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சிடலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.